எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவனை உங்களால் நினைவு செய்ய முடியவில்லையா? பாருங்க, இந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு எதுல பயங்கர சேலஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமாத்மாவை ஆத்மாவென்ற புரிதலோட நினைவு பண்றதுதான் பயங்கர சேலஞ்சா இருக்கு. வாணி படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நாவல் படிக்கிற மாதிரி, ஒரு புக்கு படிக்கிற மாதிரி கூட படிச்சிட முடியும். ஆனால் ஆக்சுவலாக அப்படி படிக்கக்கூடாது. தன்னை ஆத்மாவை உணர்ந்து தான் அந்த வாணியும் படிக்கணும். ஆனால் வாணி படிக்கும் போது மாயின் தொந்தரவு அதிகமாக இருக்கிறது இல்லை. மாயன்றது நம்ம மனசில் தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள். ஆனால் நினைவு பண்ணும்போது, இறைவனை நினைவு பண்ணும்போது தான் 1008 பிரச்சனை. அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள், பிஸ்னஸ், ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி வேற வேற எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். இறைவனை மட்டும் நினைக்கவே விடாது. இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று, நீங்கள் ரொம்ப சீக்கிரம் படுக்க போகணும் நைட்டு. ஏன்னா 3:30 மணிக்கு 4:45 பண்ணணும்னா நீங்கள் 3:30 மணிக்கே எழுந்துக்கணும். முடியலன்னா அட்லீஸ்ட் 3:45 எழுந்துக்கணும். 4 மணி 4:45 உட்காரணும்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு தூக்கமும் வேணும். நீங்கள் ஒரு 10 மணிக்காவது எப்படியாவது படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேவா? ஸோ இது கட்டாயம் பண்ணணும். அப்படியே தவறிச்சுன்னா கூட 10:30க்காவது நீங்கள் படுக்கணும். அது லேட்டாக காலம்பரம் எழுந்துக்கவே உங்களுக்கு மூடு இருக்காது. சில பேருக்கு என்னன்னா, எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அலாரம் வச்சு எழுந்துக்கிறாங்க, 4 மணிக்கு உட்காடுறாங்க, இறைவனை நினைவு பண்ணுறேன்ற பேரில். அவங்க நினைவு பண்ணுறாங்களோ இல்லையோ நல்ல தூக்கம் வருது, உட்கார்ந்தே தூங்குறாங்க. இப்படி உட்கார்ந்து தூங்குறவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உட்காரவே கூடாது. அப்படியே உலாத்தணும், நடந்துக்கிட்டே இறைவனை நினைவு பண்ணணும். பாருங்களேன், 3/4 மணி நேரம் உட்கார்றேன்ற பேரில் தூங்கிட்டு இருக்கிறது ராஜயோகம் கிடையாது. அது நினைவு கிடையாது. அது மன்மனாபவம் கிடையாது. மன்மனாபவம்னா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்யறது. அந்த கணக்கு அது வராது. ஏன்னா நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பாவலா பண்ணிட்டு நான் 3/4 மணி நேரம் இறைவனை நினைவு பண்ணேன்னு கதை சொல்லலாமே தவிர அது லாஜிக் இல்லாமல் போயிடும். அதுக்கு நீங்கள் எழுந்து அப்படியே நடந்து இறைவனை நினைவு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் அமிர்த வேலை என்ன பண்ணுமோ அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் நினைவு பண்ணியிருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனோடனே நீங்கள் ஆக்டிவ் ஆகிடுவீங்க. அப்போ உட்காந்து நினைவு பண்ணாங்க. இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் 4 மணிக்கு உட்காடுறீங்க, 4:45 வரையும் உட்காடுறன்ற பேரில் தூங்கிட்டீங்கன்னு சொல்லலாம். 3/4 மணி நேரம் காலி. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா 4:45 வரைக்கும் நீங்கள் நடந்துக்கிட்டே நினைவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுத்தமாக அந்த தூக்கம்லாம் போயிடும். அப்புறம் 4:15 4:45 அரை மணி நேரம் நீங்கள் நினைவு பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக 3/4 மணி நேரத்தை நீங்கள் நினைவு பண்ணதுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. சில பேருக்கு சில சென்டர்ஸில் இப்படிலாம் இருக்குது. அதாவது அமிர்த வேலை நீங்கள் அங்கே சென்டரில் போய் பண்ணலாம். அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப நடந்து போகிற தூரம் தான், 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நடந்து போயிட்டா அந்த சென்டர் வந்துடும்னா ஒரு 3:30 மணிக்கு எழுந்து நடந்து போயிடுங்க சென்டருக்கு. அங்கே ஒரு ஆத்மாக்கள் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒன்றா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஊக்க உற்சாகம் இருக்கும். எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பண்ணிடலாம். இது நிறைய சென்டர்ஸ்லையோ கீதா பாடசாலையோ அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் கலங்காத்தால எழுந்து வெளியே போனீங்கன்னா, இப்போ போலீஸ் ரோந்தெல்லாம் வராங்க, நீங்கள் எங்கே போகிற, அதை கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், ரோட்டில் இருக்கிற நாய் தொல்லை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதை மீறி அது ஒரு செட்டப் அங்கே இருக்குது, உங்களால் போக முடியும்னா தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அதாவது சென்டரில் போய் அமிர்த வேலை யோகா பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஓகே. இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து தான் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி ரூம் இருக்குது, அது யாரும் உங்களை அங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் பாட்டு போட்டுக்கோங்க, பாபாவோட பாட்டு போட்டுக்கோங்க. அதை பேக்ரவுண்டில் கேட்டுக்கிட்டே நீங்கள் நினைவு பண்ணுங்க. அப்போ என்ன ஒன்று, நம்ம கூட யாரோ இருக்காங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்து கமெண்ட்ரி, ராஜயோக கமெண்ட்ரி. நினைவு பண்ணும்போது ஒரு கமெண்ட்ரி கேட்டுக்கிட்டே பண்ணும்போது அது என்ன சொல்லுதோ அதே மாதிரி பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு அமிர்த வேலை நினைவு நல்லபடியாக பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான மெத்தட்ஸ். ஓகே, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றத கேள்வி. ஸோ நமக்கு ஞாபகத்தில் வர எல்லா டெக்னிக்கும் நம்ம சொல்கிறோம். பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்கிறாரு, மனிதனுக்கு 24 மணி நேரம் இருக்குது. அப்போ ஒரு ராஜயோகி அந்த 24 மணி நேரத்தை 8 பிரிச்சுக்க சொல்கிறாரு. அதில் ஒரு 8 மணி நேரம் நீங்கள் இறைவனை நினைவு பண்ணுறதுக்கும் சேவைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்த 8 மணி நேரம் குடும்பத்துக்காக உழைங்க. அடுத்த 8 மணி நேரம் நீங்கள் தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த நினைவு உங்களால் அப்போ பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சேவை பண்ணுங்க. சேவை பண்ண முடியலையா, நினைவு பண்ணுங்க. இந்த மாதிரி மாறி 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 பண்ணிட்டே இருங்க.
ஓகேவா? இப்போ நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன். அமிர்த வேலை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதால யூடியூப் வீடியோ போட ஆரம்பிச்சது. இப்போ 4:45 முடிச்சதுக்கப்புறம் நான் 5:15 நான் வந்து இந்த யூடியூப் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவேன். ஓகே. அதனால் என்னாச்சுன்னா, டெய்லி என்னோட யூடியூப் வீடியோவும் வருது, டெய்லி எனக்கு அமிர்த வேலையும் பண்ண முடியுது. இது எனக்கு ரொம்ப ஈஸியாக செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டெய்லி வாணி படிக்கணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், 2 வாட்ஸ்அப் குரூப்பு, ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம வாணியோட டைட்டில், கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் படித்து நான் வந்து டெய்லி போடுற ஒரு பழக்கம் வச்சுருக்கேன். அப்படின்னா நான் டெய்லி அதை படிச்சிருவேன்னா, அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு பாக்கியம் இருந்தது என்னென்னா, நான் வந்து முகப்பேர் மற்றும் பாடியிலேருந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அது எப்படி எடுத்திருக்கேன்னா, 365 நாளும் நான் தான் வாணி படிப்பேன். 365 நாளும் நான் 7 days கோர்ஸ் எடுப்பேன். இது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. 6 வருஷம் அப்படி எடுத்தேன். நிறைய கீதா பாடசாலையும் சரி, நிறைய சென்டர்லையும் எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு ஒருத்தரா நாளைக்கு வேற ஒருத்தர் தான் வாணி படிப்பார். அந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது 6 வருஷம் கண்டினியூஸாக நானே எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் சென்டர்லையும் வந்து ஒரு நாள் இவர், ஒரு நாள் அவருன்னு மாறும்போது தான் நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன், அது வாணி எடுக்கணும்னு எனக்கு ஒரு டெய்லி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஜூமில் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். கோவிட் டைமில் ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஈவினிங் கிளாஸ் நடந்துன்னு தான் இருக்குது. அதுலேயும் இந்த நம்ம ஃபுல் வாணி படிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் இதெல்லாம் படித்து சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். அது இல்லாமல் வாணியோட ஜிஸ்ட்டு, அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸும் படித்து சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு கேள்வி பதில் செஷன், ஒரு டிஸ்கஷன். நமக்கு யூடியூப்பில் வீடியோ கமெண்ட்ஸில் வந்திருக்கோம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் ஆத்மாக்கிட்ட கேட்டு அவங்களோட தாட் சொல்லுவாங்க, நான் என்னோட தாட் சொல்லுவேன். அந்த வீடியோ ரொம்ப அந்த டிஸ்கஸ் பண்ண டாபிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அடுத்த நாள் யூடியூப் வீடியோவை போட்டுருவோம். அப்போ எப்படின்னா ஆச்சுன்னா, வாணி காலம்பரை குரூப்பில் போடுறதுனாலையும் ஈவினிங் படிக்கிறதுனாலையும் எனக்கு அது ரிவிஷனும் வந்துடுது. ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே மிஸ் ஆகாது. அமிர்த வேலையும் மிஸ் ஆகாது, வாணி படிக்கிறதும் மிஸ் ஆகாது. இந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நான் எனக்காக வச்சுருக்கேன். நீங்களும் அப்படி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் போட்டு யார் எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நான் போடுறேன் டெய்லி அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போடுங்க. நம்ம குரூப்பில் நிறைய பேர் போடுறாங்க. நான் என்னோட புரிதல் என்னென்னா, இப்போ நான் வந்து வாணி படித்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் குரூப்பில் ஒரு 250 பேர்கிட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே நம்மளுக்கு தான் பார்ப்பாங்கன்றது எந்த ரூலும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. அவங்களுக்கு வேற யாரோ படித்து சொல்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம்னா அவங்களுக்கு தான் கேட்க போகிறாங்க. யாரதாவது கேளுங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு தான் கேட்கணும், நம்ம மட்டும்தான் போடுவோம், நம்ம தான் அட்மின், வேறு யாரும் அங்கே போடவே முடியும் அப்படிலாம் இல்லை. அந்த குரூப்பில் இருக்க எல்லாராலையும் சேவை பண்ண முடியும். அதனால் சில பேர் டெக்ஸ்ட்டாக போடுறாங்க, சில பேர் ஜிஸ்ட் எடுத்து போடுறாங்க, சில பேர் ஆடியோவாக போடுறாங்க, சில பேர் வீடியோவாக போடுறாங்க. எல்லாரும் சேவைப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஏன்? அவங்கவுங்க புருஷார்த்தம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணி தரோம். நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பிளாட்ஃபார்மில் வந்து கூட நீங்கள் அந்த சேவையை நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நான் பண்ணுறது சேவையில் என்னென்னா, இந்த யூடியூப் வீடியோ சேவை பண்ணுறேன் இல்லையா, இது தவிர நான் பண்ணுறது என்னென்னா, நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு அபிலாஷம் இருக்கும், நான் இப்படி சேவை பண்ணணும், அப்படி சேவை பண்ணணும் அப்படிலாம் கேட்டு வருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதனால அவங்க சேவையும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, எனக்கு வந்து மதுபன்லேருந்து, மதுரையிலேருந்து, இங்கேருந்தெல்லாம் கூட கால் வரும். எதுக்கு வரும்னா, அவங்க பண்ணுற சேவைக்கு ஆத்மாக்கள் தேவைன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு மட்டும் தான் நம்மளை கூப்பிட்டு செய்வாங்க. நம்ம தொடர்பில் இருக்க ஆத்மாக்கிட்ட கேட்போம், இந்த மாதிரி ஒரு சேவை இருக்குது, போகிறீங்களா? இப்படி ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பீஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒரு சேனல் இருக்குது பிரம்மகுமாரிஸ்க்கு, டிவி சேனலு. அதில் வந்து எக்ஸாம்பிள் சொல்லும்போது, இப்போ தமிழ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் ஒன்று வரும். அது ஃபுல்லாக தமிழில் தானே வரும். இந்தியா ஃபுல்லாக அந்த சேனலை பார்ப்பாங்க. அப்போ யாருக்கும் தமிழே தெரியாத எப்படி பார்ப்பாங்க? அப்போ வந்து சப்டைட்லிங் வரும் இங்கிலீஷில். ஓகேவா? அப்போ அந்த சப்டைட்லிங் பண்ணுறதுக்கு யாருக்கு தேவைப்படுவாங்கன்னா, தமிழும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஆத்மாக்கு தேவைப்பட்டிருக்கும். அப்போ அவங்க என்ன கேட்பாங்க, உங்ககிட்ட அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி நிறைய லாங்குவேஜுக்கு வருது. இப்போ தெலுங்கில் வருது, கன்னடத்தில் வருது, பீகாரில் வருது, அப்படிலாம் ஒரு லாங்குவேஜில் வந்தால் அந்தந்த லாங்குவேஜில் இப்போ நம்மகிட்ட தொடர்பில் இருக்கிற ஆத்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இவங்க அங்கே சேவை பண்ணுவாங்க. ஸோ இவங்க எங்கள் பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இவங்க உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளை கூப்பிடுவாங்க. அது மதுரையில் இவங்க எஃப்எம் சேனல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய சகோதரிகள் அவங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அந்த யூடியூப் சேனலில் பேசுறதுக்கு ஆளுங்களை கேட்பாங்க. உங்கள் சைட்லேருந்து யாராவது அனுப்ப முடியுமான்னு கேட்பாங்க. நம்ம அப்படி அனுப்புவோம். அவங்க அங்கே கன்சிஸ்டண்டாக சேவை. நம்ம எப்படின்னா ஒரு என்ன சொல்ற சப்ளையர் மாதிரி சேவைக்கு அங்கங்கே கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி நம்மகிட்ட கேட்டு வராங்க. இதை என்ன போல் வாழ்வு தினசரி போடுறோம்ல, ஒரு தம்பி தான் ஆர்வமாக வந்து கேட்டார், ஆனால் இது நிறைய லாங்குவேஜில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. பண்ணலாம்ப்பா, என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு யாராவது பண்ணி கொடுத்தா நான் வந்து இமேஜாக க்ரியேட் பண்ணி கொடுப்பேன், அதை சேவையாக பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 9 வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் அந்த தம்பி, நான், அந்த லாங்குவேஜ் பண்ணுறவங்க
இப்போ வரங்களேன், இப்போ தெலுங்குல போடணும்னு வச்சுக்கலாம், தமிழும் தெலுங்கு தெரிஞ்சவங்க அதில் இருப்பாங்க. அப்போ இந்த தம்பி வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷனில் யூஸ் பண்ணி தெலுங்கா மாற்றி கொடுப்பாரு. அப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது சாஃப்ட்வேர்ன்றதுனால 60 to 70% தான் கரெக்டாக இருக்கும், பாக்கி கரெக்டாக இருக்காது இல்லையா? அதை தான் அவங்க செக் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, உடனே இவர் அதை போட்டுருவார். இப்படி 9 லாங்குவேஜ் இருக்கும். இப்போ இந்த சேவைக்கு என்ன பண்ணோம், அவங்க தான் பண்ணுறாங்க சேவை, அந்த செட்டப் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். 2 வருஷமா 3 வருஷமா ஒழுங்காக போயிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு சகோதரர் வந்தார், அவர் என்ன சொன்னார்னா, இந்த அவ்யக்தவாணி கலெக்ஷன், சாக்காரவாணி கலெக்ஷன் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது, நான் பண்ணுறேன். இது என்ன பியூட்டி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மதுபன் முரளியில இருக்குது, வாணியெல்லாம் இருக்குது, டாக்டர் லூஹார்லையும் இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பியூட்டி என்னென்னா, டாக்டர் லூஹாரில் இருக்கிறது மதுபன் முரளியில் இல்லை, மதுபன் முரளியில் இருக்கிறது டாக்டர் லூஹாரில் இல்லை. ஆனால் டிவைன் கனெக்ஷன்ஸ் நம்ம வெப்சைட்டில் ரெண்டுமே சேர்ந்து நம்மகிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணோம், அந்த ஆத்மா வந்து சேவ் பண்ணுறாரு, அதுக்கு அவர் வந்து மேனுவலாக பண்ணுறாரு, அவர் 2 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாரு. நம்ம என்ன பண்ணோம், ரைட்டு, இது வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, அது வந்து 2 ஹவரில் பண்ணி இப்போ 29 லாங்குவேஜில் நம்ம சாக்காரவாணி அவ்யக்தவாணி அப்லோட் பண்ணிட்டோம். இதில் ப்ராக்டிக்கலாக உண்மையான விஷயம் என்னென்னா, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்குக்கு தான் நமக்கு வந்து ஃபுல் கோட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. பாக்கி எல்லா லாங்குவேஜும் வந்து சில வருடங்கள் மட்டும்தான் இருக்குது, 15 வருஷம் 20 வருஷம். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது அவ்வளோதான், அப்படி தான் நம்மகிட்ட இருக்குது, அதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அதை எல்லாம் ப்ரோக்ராம் போட்டு பண்ணி கொடுத்தாலும் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த சேவை என்னென்னா, ஒரு ஆத்மா ஆஸ்திரேலியாவிலேருந்து கேட்டாங்க, எனக்கு வந்து ஜிஸ்ட் வேணும், ஃபுல் வாணி 4 பேஜ் படிக்க முடியாது, ரூண்டு ரத்தன சுருக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. அப்படி பார்த்தா ஒரு சகோதரி பெங்களூர்லேருந்து 3 லாங்குவேஜில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 6 வருஷத்துக்கான கண்டென்ட் இருக்குது, அதை அப்படியே எடுத்தோம், ஒரு புக் ஃபார்மேட்டில் கடன் ப்ரோக்ராம் போட்டு தூக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் அதை அப்லோட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நமக்கு தோணுச்சு, எதுக்கு இந்த 3 லாங்குவேஜ் மட்டும் பண்ணுறோம், எல்லா லாங்குவேஜும் பண்ணுவோம், தமிழ் ஆரம்பிப்போம், தெலுங்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகேவா? இதுக்கு என்ன யோசிச்சோன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன், இப்போ 1969 அவ்யக்த வாணி ஃபுல்லாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்யக்த வாணின்றது சண்டே வரக்கூடிய வாணி. ஒரு வருஷத்தில் 52 சண்டே இருக்குது. அப்போ ஒரு வாணியை ஃபுல்லாக படித்து போயிட்டு அது புல்லட் பாயிண்ட்ஸாக எடுக்கணும்னா ஏதாவது ஒரு ஆத்மாவுக்காக ஒர்க் பண்ணணும், கரெக்டாக? இப்போ இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணேன்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா, புல்லட் பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்னால் ஒரு விஷயம் வித்தியாசம் இருக்குது. அதாவது என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இப்போ நீங்கள் படித்து ஒரு 10 பாயிண்ட் எடுக்கிறதும் வேற ஒருத்தர் அதை படித்து அவர் எடுக்கிற 10 பாயிண்ட் 2 மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன டச் ஆகுதோ அந்த 10 பாயிண்ட் எடுப்பீங்க. இப்போ வாணி கூட அப்படி தான். வாணின்றது என்ன, ஆஜ்னு ஆரம்பித்து அச்சான் முடியறது தான் ரியலான வாணியே. ஆனால் வாணி டிபார்ட்மெண்ட் தான் டைட்டில், கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. இதுலேருந்து எடுத்தது. அவங்க ஏன் தாரணை இதை போட்டாங்க, ஏன் இதை வரதானமாக போட்டாங்க, ஸ்லோகன் எடுத்தால் அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ஆஜ் டு அச்சான் வரைக்கும் படிக்கும்போது உங்களுக்கே 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இவங்க வந்து டைட்டில்லையோ கேள்வி பதிலையோ தாரணையோ வரதான ஸ்லோகன்லையோ கவரே பண்ணாதது கூட இருக்கும். அது அப்படி தான் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது 2 பாயிண்டாவது அந்த வாணிலேருந்து எடுக்கணுன்றதுக்காக தான் வாணி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஜிஸ்டோட கான்செப்டும் அதுதான். ஸோ இது வந்து ப்ரோக்ராமே எடுத்து கொடுக்குது, அந்த வாணிலேருந்து ஒரு 10 பாயிண்ட்னு எடுத்து கொடுக்குது. அதை வந்து நம்ம வந்து 5 பாயிண்ட் ஆக்கி அந்த ஜிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். இதுக்கு நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டேன். அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு கிளிக் ஆஃப் பட்டன் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகிடும். அதுக்கு உங்களுக்கு தேவைன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கும். அந்த எக்ஸல் ஃபைலில் 2 விஷயம் நீங்கள் கொடுக்கணும். ஒன்று வந்து எந்த பாஷையில் இருக்கிற அந்த இதுக்கு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னா அந்த காலத்தில் நீங்கள் தமிழ்னு போட்டிருக்கணும். பக்கத்தில் வந்து ஒரே சமயத்தில் நீங்கள் வந்து 10-50 பிடிஎஃப் ஃபைலுக்கான ஒர்க்கை மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டரோட பேர் என்ன அப்படின்னு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரி 2023 ஃபைலுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அங்கே ஜனவரி 2023 அந்த ஃபோல்டர் பேர் போட்டுக்கணும். அந்த ஃபோல்டர் அங்கே தான் அந்த இதில் இருக்கணும். அதுக்குள்ளே 50-60 வாணி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி விட்டிங்கன்னா கடை மேஜிக் மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வேர்ட் ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2023 ஒரு ஃபோல்டர் இருந்ததில்ல, அதுக்குள்ளே வந்து ஒரு 50-60 பிடிஎஃப் இருந்ததுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பிடிஎஃப் உடைய வாணி ஜிஸ்ட் வந்து 10 பாயிண்டாக சொல்லி ஒரே வேர்ட் ஃபைலில் வந்துடும். இதை வந்து இந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை படித்து பார்த்து அந்த 10 வந்து 5 ஆக்கி ஜிஸ்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல் வாணி படித்து எடுக்கிற டைம் கிடைக்காத போது இதை வந்து நம்ம எல்லா லாங்குவேஜிலும் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தினசரி இப்போ இன்னைக்கு வாணிக்கு வந்து ஜிஸ்ட் ஒன்று கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு வாணிக்கு ஜிஸ்ட் வந்து அந்த
கர்நாடகாவில் இருக்க அந்த ஆத்மா பண்ணுறது என்னென்னா, அவங்க வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா அவங்க எடுத்துடுறாங்க, பண்ணிடுறாங்க. டெய்லி அவங்க இன்னைக்கு இல்லை 6 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை நம்ம பக்கமே போகல. இப்போ தமிழுக்கு, தெலுங்குக்கு, மலையாளத்துக்கு எல்லாம் பண்ணுறாங்க. இது மாதிரி எல்லா லாங்குவேஜும் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்குது. இதுக்கு வந்து ஆத்மாக்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அழகாக பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து நாங்கள் படித்து சுருக்கி 10 பாயிண்டாக கொடுத்துருவோம். அதை எப்படி சாஃப்ட்வேர் வச்சு பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 10 வந்து 5 ஆக்கி கொடுக்க முடியுமா? யாருக்கு இந்த சேவையில் ஆர்வம் இருக்குது பாருங்களேன். இதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது இறைவன் நினைவு பண்ணணும், இல்லைன்னா சேவை பண்ணணும். சேவை பண்ணணும், இறைவனை நினைவு பண்ணணும். இந்த பேலன்ஸ் நம்ம கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி சேவையில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டா நல்லது. டெய்லி நம்ம வந்து இந்த ஒர்க் பண்ணுறோம். இது எப்படி நம்ம வானிலை நான் சொன்னேன் ஜிஸ்ட் போட்டு டைட்டில் அது ஒரு ஆடியோ ஃபைல் ஒன்று போட்டுடுறேன், ஈவினிங் வந்து கிளாஸ் எடுத்துடுறேன் அப்படின்னு நான் வச்சிருக்கணும். அது மாதிரி நீங்கள் இந்த சேவையில் ஈடுபடலாம். இந்த சாஃப்ட்வேர் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இது வந்து பல வகையில் யூஸ் ஆகும். இப்போ வந்து உங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, 10th படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு ப்ரோஸ் இருக்குது, எந்த சப்ஜெக்டாக இருக்கணும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கணும், அதெல்லாம் பிடிஎஃபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்டர்லேருந்து படிக்க வேண்டிய புல்லட் பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட் எடுக்கணும்னா இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன, பிடிஎஃப்ல கண்டென்ட் இருக்கணும், அவ்வளோதான். அது வந்து வாணியா அதெல்லாம் அது பார்க்காது, எடுத்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துரும். இல்லை நம்ம திரும்ப திரும்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அந்த 10 பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்டான்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிசிக்ஸ்னு வச்சுக்கலாம், அந்த புக்கில் இருக்க எல்லாமே முக்கியமாக தான் இருக்கும். ஃபுல்லாக தான் நீங்கள் படிக்கணும். எக்ஸாம் டைம் போகும்போது அட்லீஸ்ட் அந்த 10 பாயிண்டாவது ரிவைஸ் பண்ணிட்டு போவீங்கல்ல, அதுக்கு யூஸ் ஆகும்ல. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ படிக்கிற பசங்க எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, உங்களுக்கு அது இதில் எல்லா லாங்குவேஜிலும் பண்ணலாம். 29 லாங்குவேஜ் அது ஒர்க் பண்ணும். 29 பூமியில் இருக்கிற எல்லா லாங்குவேஜிலும் அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஒர்க் ஆகிற லாங்குவேஜாக இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொங்கினி, துளு இதெல்லாம் வந்து எழுதுறதுக்கு லிபியே இல்லை, அதனால் அதுக்கெல்லாம் வராது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இப்போ தமிழ், மலையாளம் இதெல்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்ன்றதுனால அதுக்கு தான் வந்துடும். உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள், ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறது. நான் அது கொடுக்குறேன், ஒரு ஜிப் ஃபைலு, அதை அன்சிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் அதுக்குள்ளே போடுங்க. நான் சொன்ன அந்த எக்ஸல் ஃபைலில் வந்து என்ன லாங்குவேஜில் அந்த ஃபைல்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு போடுங்க. இதில் வந்து இந்த ஃபோல்டரோட பேர் மட்டும் கொடுங்க. சும்மா அந்த மெயின் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள், ஓடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஃபைல் வந்திருக்கும். அதில் நீங்கள் நினச்ச அந்த அவுட்புட்டு வந்துடும். ஓகே, இது நம்ம இப்போ பண்ணியிருக்கோம், இது சேவைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இது வழியாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் யாராவது சேவையில் இன்ட்ரெஸ்டடு, எனக்கு தெலுங்கு தெரியும், அது நான் பண்ணித்தரேன், எனக்கு கன்னடம் தெரியும், கன்னடம் வேண்டாம், எனக்கு ஒரு ஆத்மா பண்ணிட்டு இருக்காங்க, மலையாளம் பண்ணுறேன் அப்படின்னு முன் வர்றவங்க வாங்க. எந்த லாங்குவேஜாக இருந்தாலும், ஸ்ரீலங்கன், சிங்களேஸாக இருக்கட்டும், மலாயாக இருக்கலாம், எந்த அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுப்போம், அவங்க அதை ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் வந்து சேவையில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது சேவை, நினைவு, நினைவு, சேவை. நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டெக்னிக்கல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேனான்னு தெரியல. நான் நேற்று 2 நாள் முன்னாடி கூட சொன்னேன். இப்போ டயபெட்டிஸ்காரங்கன்னா டிஃபன் முடித்த உடனே, லஞ்ச் முடிச்ச உடனே, டின்னர் முடிச்ச உடனே அடுத்த வேலை பண்ணுற மாதிரி போய் கம்ப்யூட்டரில் உட்காறேன், டிவி முன்னாடி உட்காரன்றதுக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த டைமில் இறைவனை நினைவு பண்ணுறேன். அமிர்த வேலையில் 45 நிமிஷமாக இறைவன்கிட்ட என்ன சொல்கிறனோ அதை வந்து ப்ரிசைஸாக 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இறைவன்கிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமா? எப்போ? டிஃபன் முடிஞ்ச உடனே, லஞ்ச் முடிஞ்ச உடனே. அப்போ என்ன, அந்த 5 நிமிஷம் இறைவனை நினைக்கிறேன்ல. இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி நான் புதுசாக கொண்டு வரேன். நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து நீங்களும் புது 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 டெக்னிக்கை ட்ரை பண்ணுவீங்க, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பீங்க. அது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நம்ம படித்து பார்த்துட்டு எப்படியும் பண்ணலாம்ல அப்படின்னு நினச்சி நாங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.